அன்பானவர்களே, கர்த்தருடைய நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு உங்களை ஆசீர்வதிப்பாராக. சீர்வருவோம், சிகரம் தொடுவோம். வயசானவங்க ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு முதுமையினுடைய விளைவாக உடல் பலவீனமானதுனால அவர்கள் தங்களுடைய நடக்கும் சக்தியை முழுமையாக நம்பாமல் என்ன பண்ணுவாங்கன்னா, கையில் ஒரு குச்சி வச்சுருப்பாங்க, ஒரு கோல் வச்சுருப்பாங்க, கைத்தடி. அந்த கோலை ஊன்றி என்ன செய்வாங்க, நடப்பாங்க. அந்த கோல் அவங்களுக்கு கையில் இருக்கிறதுனால ஒரு நம்பிக்கையோடு என்ன செய்வாங்க, அவங்க நடந்து போவாங்க. ஆனால் அந்த கோல் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். அந்த கோல் இல்லைன்னா அவங்களால என்ன பண்ண முடியாது, நடக்க முடியாது. ஆனால் அதில் இருக்கிற இன்னொரு உண்மை என்னன்னு சொன்னால், அவர்களுக்கு அந்த கோல் இல்லாமல் நடக்க முடியாது. ஆனால் அந்த கோல் அவங்கள நடக்க வைக்காது. அவங்க கையில் கோல் இருக்கிறதுனால அந்த கோலே என்ன பண்ணிடாது, நடக்க வைக்காது. நடக்கிறது இவங்க தான் நடக்கணும், விழுந்து விடாதபடிக்கு, நடக்க முடியாமல் போகாத ஒரு சூழல் ஏற்படாதபடிக்கு என்ன செய்யும், அந்த கோல் ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். அந்த கோலே இவங்களை வல்லமையாக நடக்க வைக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. அதுபோல தான் ஜெபங்கிறதும் அப்படி தான். சில நேரங்களில் விசுவாசமும் அப்படித்தான். சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த ஜெபத்தை மட்டுமே நம்பிடுறாங்க, இந்த விசுவாசத்தை மட்டுமே நம்பிடுறாங்க. நாம் ஜெபம் பண்ணிட்டோன்னா அப்புறம் நமக்கு வல்லமையான காரியம் நிச்சயமாக நடக்கும் அப்படின்னு ஜெபத்தை மட்டுமே நம்புகிறாங்க. அதை மாதிரி விசுவாசம், நாம் இந்த மாதிரி நடக்கும் அந்த மாதிரி விசுவாசித்தோன்னா நிச்சயமாக கடவுள் அதை செஞ்சிருவார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், உங்களுக்கு ஜெபம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஜெபத்தின் விளைவாக நீங்கள் முன்னோக்கி செல்வீர்கள். அதுபோல் விசுவாசம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த விசுவாசத்தின் மூலமாக நீங்கள் முன்னோக்கி செல்வீர்கள். உங்களுடைய சோதனையான நெருக்கடியான சூழலை கடந்து செல்வீர்கள். ஆனால் நீங்கள் ஜெபத்தை மட்டும் நம்புவது என்ன அர்த்தம்னா, ஒரு கைத்தடியை இல்லைன்னா கோலை நாங்கள் முற்றிலுமாக நம்புறது. அது ஜெபமே உங்களை வாழ வைத்திடாது. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பாங்கிறது பைபிளில் இருக்குது. ஆனால் அதுலேயும் ஒரு ரகசியம் இருக்குது. நீதிமான் யார் பிழைப்பான்? அதாவது தன்னுடைய நீதியாக இயேசு கிறிஸ்துவை என்ன செய்ய வேண்டும், அவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த நீதியை சார்ந்த வாழ்வு தான் விசுவாசத்தினால என்ன செய்கிறான், நீதிமான் பிழைக்கிறாங்கிற ஒரு நிலைமையை உருவாக்குறது. சிலர் பார்த்திங்கன்னா, நான் நம்புகிறேன், நான் ரொம்ப உறுதியாக நம்புகிறேன், ஆண்டவர் நிச்சயம் செய்வார். இந்த நம்பிக்கையை முழுமையாக சார்ந்து கொள்கிறாங்க. இந்த விசுவாசமே உங்களை நடத்தி விடாது. அவள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்குறீங்கன்னா, முதலாவது நான் ஏற்கனவே சொன்னேன், குச்சி நமக்கு கையில் இருந்தால் வயதான நேரத்தில் முதிர் வயதில் நம்ம விழுந்து விடாதபடிக்கு, அதாவது நம்ம உட்கார்ந்து இருக்கிறதுக்கு பதிலாக அந்த கோலை வைத்து கூட என்ன செய்யலாம், கொஞ்சம் நடக்கலாம். ஆனால் அதுவே நம்மை நடக்க வைக்க. அதுபோல் தேவ உறவு என்கின்றதான ஒரு அடிப்படை அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் வேணும். கர்த்தரை நமக்குள் பெற்றுக்கொண்ட ஒரு நிச்சயமான அடிப்படை அனுபவம் நம்ம வாழ்க்கையில் வேணும். அந்த அனுபவத்தின் மேல் நின்று கொண்டு நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, அந்த அனுபவத்தில் நின்று கொண்டு நீங்கள் ஆண்டவரை விசுவாசிக்கும் பொழுது அது உங்களை நடத்தும். அடிப்படை அனுபவமாகி தேவ உறவு இல்லை. போதகரெல்லாம் சொல்கிறாங்க, பாஸ்டர்லாம் சொல்கிறாங்க, நீ விசுவாசித்தா உனக்கு தேவனுடைய மகிமையை காண்கிற வாய்ப்பு கிடைக்கும், விசுவாசத்தை பெரிய காரியம் நடக்கும்னு சொல்லி நம்ம விசுவாசத்தையே நம்பிடுறதில்ல. விசுவாசத்தின் மேலேயே பூர்ண விசுவாசத்தை வைக்கிறதில்ல. நான் தேவ உறவுடன் வாழ்கிறவன், நான் தேவ ஐக்கியத்துடன் வாழ்கிறவன், நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையை பெற்றுக்கொண்டவன், தேவ ஆவியினால் அதை உறுதிப்படுத்தி கொண்டவன். அதனால் என் ஜெபங்கள் எனக்கு உதவி செய்யும், அதனால் என்னுடைய விசுவாசம் எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி இதை நாம் இப்படித்தான் பயன்படுத்த வேண்டும். எனவே நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும், விசுவாசிகளாக இருக்கணும். ஆனால் ஒன்றை உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும், நான் கர்த்தரோடு இருக்கிறேனா, நான் கர்த்தருடைய ஐக்கியத்தில் இருக்கிறேனா. அந்த அனுபவத்தை உறுதிப்படுத்தி கொண்டோம் என்றால் ஜெபமும் வல்லமையானதான், விசுவாசமும் வல்லமையானதான். இந்த அடிப்படை அனுபவம் இல்லை என்றால் நம்முடைய ஜெபமே நம்மை வாழ வைக்காது, நம்முடைய விசுவாசமே நம்மை வாழ வைக்காது. தெய்வ உறவை சார்ந்த எந்த ஒரு காரியமும் ஜெயிக்கும், இல்லை என்றால் ஏமாற்றம் தான் வரும். எனவே தெய்வ உறவை அடிப்படையாக வைத்துக்கொண்டு விசுவாசிப்போம், தெய்வ உறவை அடிப்படையாக வைத்துக்கொண்டு ஜெபிப்போம். நிச்சயமாக அது நம்மை நடத்தும், தாங்கும், நம்மை ஆசீர்வதிக்கும்.